மெய்ஞானிகள் ஒவ்வொருவருமே சாதாரண நிலைகள் கொண்டு அவர்கள் எதையும் உபதேசிக்கவில்லை. தங்களுடைய வாழ்க்கையில் தனக்குள் ஏற்பட்ட பல சிரமங்கள், இன்னல்கள், கலக்கங்கள், எத்தனையோ கடுமையான நிலைகளிலிருந்து தான் தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் வலுகொண்டுதான் அவர்கள் சந்தித்த நிலையிலிருந்து திருப்பு முனையாகி மெய் உணர்வுகளை சுவாசிக்கும் பொழுதுதான் அவர்கள் கண்டுள்ள பேருண்மைகளை அதற்கு பின் அவர்கள் புராணங்களாக, இதிகாசங்களாக அல்லது பாடல்களாக தனக்கு பின் வரக்கூடிய மக்களுக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தி அவர்கள் சென்றார்கள். இந்த உபதேசம் ஞானகுரு கொடுப்பதும் மகாபாரதத்தினுடைய கடைசி நிலைகளில் வியாசகர் கொடுத்த மிக மிக பெரிய பேருண்மையைத்தான் உணர்த்துகின்றார்கள். ஏனால் நாம் மகாபாரத போர் பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடந்து கடைசியிலே பஞ்சபாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று நாம் நினைப்போம். ஆனால் அதற்கு பின் உள்ள நிலைகள் மிகவும் முக்கியமானது. மனித வாழ்க்கையிலே நாம் தீமையிலிருந்து விடுபட்டு பல கோடி சரீரங்களில் வளர்ச்சி ஆகிதான் மனித சரீரம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் இந்த மனித சரீரத்தில் வாழக்கூடிய காலத்தில் எத்தனை கௌரவ பிரச்சனைகள், அதையெல்லாம் கூட நாம் ஆரம்ப நிலைகள் சமாளிக்கின்றோம், மாற்றி அமைக்கின்றோம். ஆனால் மனிதன் அவனுடைய அந்திம காலம், அதாவது இறுதி காலம், கடைசி காலம் என்று சொல்லுகின்றமே, எப்படியும் இந்த உடலிலே நீடித்தனால் யாரும் வாழ முடியாது. குறுகிய காலம்தான் வாழ்கின்றோம். ஆக அந்த குறுகிய காலத்திற்குள் நாம் எதை செயல்படுத்த வேண்டும் என்று ஞானிகள் நமக்கு அதைத்தான் புராணங்களாக காட்டி, அந்த குறுகிய காலம் வாழும் நிலையில் கடைசி நிலைகள் எப்படி இருக்கும், அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதையும் ராமாயணத்திலும் கூறப்பட்டுள்ளது, மகாபாரதத்திலும் கூறப்பட்டுள்ளது. ராமாயணத்தில் பார்த்தோம் என்றால் ராமன் மனதை குவித்தான் என்று ராமேஸ்வரத்தை காட்டி அங்கு விண் செல்லும் நிலைகளை காட்டுகின்றார்கள். இங்கோ மகாபாரதத்தில் தர்மன் தன்னுடைய நாய்க்கு மோட்சத்தை கேட்டான் என்று சொல்லுகின்றார்கள். அதற்குண்டான விளக்க உரையைத்தான் ஞான விருதிகளை கொடுக்கின்றார்கள். இந்த உடலில் சிறிது காலம்தான் நாம் வாழ்கின்றோம். அதற்குள் மனிதனுடைய மனதை, நம்முடைய எண்ணங்களை எப்படி ஒன்றாக்க வேண்டும் என்ற நிலையை ஞானிகள் காட்டியுள்ளார். நம்முடைய எண்ணங்களை ஒன்றாக்க வேண்டும். அதான் கல்யாண ராமா. காரணம், நாம் இளமை பருவத்திலும் சரி, அதற்கப்புறமும் சரி, எத்தனை நிலைகள் கொண்டு புறநிலைகள் பார்க்கின்றோம். அவன் அப்படி செய்கின்றான், இவன் இப்படி செய்கின்றான் என்று சொல்லிக்கொண்டு நான் செய்வேன், நான் தான் செய்து கொண்டிருக்கின்றேன், என்னால் தான் முடியும், நான் இதை அனைத்தும் செய்வேன் என்று பலருக்கு பல உபகாரங்களை செய்கிறோம். குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி, மற்ற எல்லாரிலும் சரி. இது எல்லோரும் செய்யக்கூடியது புதிது அல்ல. ஆனால் பல உபகாரம் செய்வதனுடைய நிலைகள் நான் என்று என்றால், நான் இது அகங்காரம் கொண்டு நாம் சொல்வது என்று அல்ல, இயல்பாக நாம் எண்ணுவதுதான். நான் என்று வரும்பொழுது கௌரவராகின்றது. அந்த கௌரவம் என்ற பிரச்சனைகள் பின்னாட்களில், அன்றைக்கு நான் இதையெல்லாம் செய்தேன் பார், இன்று என்னை மதிக்கின்றார்களா, நான் எண்ணியபடி நடக்கின்றதா என்று கௌரவப்போர் வெளியிலும் சரி, அகத்திற்குள்ளும் சரி வருகின்றது. தான் எண்ணியபடி செய்யவில்லை அல்லது தான் எண்ணியபடி உடலுக்குள் நடக்கவில்லை என்றால் அந்த உணர்வை நுகர்ந்தால் குருட்சேத்திர போராகின்றது. அதை மீறி உடலுக்குள் சென்றால் கௌரவர்களுக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் போர். பஞ்சபாண்டவர்கள் என்றால் புலனறிவு 5: கண், காது, மூக்கு, வாய், மெய், அதாவது உணர்வு. இந்த உடல் என்ற நிலையில் இப்படி நாம் நுகர்ந்த உணர்வுகளுக்கும் இதற்கும் போராகின்றது. அதாவது நமக்குள் இருக்கக்கூடிய பல அணுக்கள் தான் நாம் எண்ணி எடுத்து நுகர்ந்து சேர்த்து கொண்டது கௌரவர்கள். அந்த சேர்த்து கொண்ட உணர்வுகள் தான் அதற்குள் கலக்கமும் எத்தனை நிலைகள் இரத்தத்திலே செயல்பட ஆரம்பிக்கிறது வயதான காலத்திலே. என்றால் இந்த பிற உணர்வுகள் என்று சொன்னாலும், கௌரவர்கள் என்று சொன்னாலும், இதெல்லாம் உலக மக்களுடைய உணர்வுகள் தான்.
அதில் எத்தனை விதமான வெறுப்பு எடுத்திருக்கின்றோம், கோபம் எடுத்திருக்கின்றோம், பயம், ஆத்திரம், வேதனை எல்லாம் எடுத்திருக்கின்றோம். ஆனால் நல்லது, எனக்கு இப்பொழுது நல்லது நடக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது இந்த வயதான காலத்தில் முதிர்ச்சியிலே, உடலிலே, மனதிலே இது போன்ற போர்கள் வரப்படும் பொழுது கௌரவர்கள் அதை உள்ளே விடுவதில்லை. கௌரவ போர்கள் எத்தனை நடக்கின்றது. அதை உதாரணத்திற்கு பார்த்தோம் என்றால், வீட்டிலே பையன் வளர்ச்சி அடைந்து விட்டான், பையன் சொல்வதை நான் கேட்பதா? அல்லது மனைவி ஒரு நல்லதை சொன்னால் மனைவி சொல்வதையெல்லாம் கேட்பதா? அல்லது தனித்தனி நிலை எடுத்துக்கொண்டால் மனைவியே ஒரு தவறு செய்கின்றது, அதை தவறு என்பதை தப்பு என்று ஏற்றுக்கொண்டால் கணவன் நம்மை பேசுவார் அல்லது திட்டுவார் என்று கௌரவத்தில் மறைப்பார்கள். அதே போன்றுதான் குழந்தைகளும் தவறு செய்துவிட்டு தான் நல்லவன் என்று பெயர் எடுப்பதற்காக நான் தவறை செய்யவில்லை என்றும் சொல்வார்கள். ஆனால் இப்படியெல்லாம் வளர்ச்சியடைந்து வரும்பொழுது கடைசியில் இந்த தவறுகளை மறைக்கப்படும் போது கௌரவ பிரச்சனை வருகின்றது. குற்றவாளி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றால், தான் குற்றவாளி என்று சொன்னால் மற்றவர்கள் நம்மை எப்படி நினைப்பார்களோ என்று அதை மறைப்பதற்கு என்ன வேலை அதைத்தான் செய்வோம். இப்படி இந்த உணர்வின் தன்மை சிறுக 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 வளர்ச்சி அடைந்து கடைசி முடிவு வேதனை தான். வளர்ச்சி பெற்று நாம் பரிணாமத்தில் வளர்ந்து மனிதனாக எத்தனையோ வலிமைமிக்க உணர்வுகள் பெற்று வந்திருந்தாலும் இப்படிப்பட்ட இருளான உணர்வுகளை நுகரப்படும் பொழுது இருளை நீக்கி வந்த உணர்வுகள் மறையத் தொடங்குகிறது. வேதனை என்ற போர் முறை வருகிறது. அடிக்கடி வேதனை என்று வந்தால் கண் பார்வைகள் இழக்கப்படுகின்றது. எல்லோரும் தெரிந்த விஷயம் தான். பெரும்பகுதி வயதாகிவிட்டால் சரி, இன்று கூட சொல்லி 40 வயதாகிவிட்டாலே கண் பார்வையை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு பின் பார்த்தால் நம்முடைய வலுவான எண்ணம், வலுவான உணர்வு, அதைத்தான் பீமன் என்று சொல்ல, அந்த உணர்வு அழுகின்றது. அர்ஜுனன் குறிவைத்து தாக்கும் உணர்வுகளும் சோர்வடைகின்றது, தாக்க முடியவில்லை. இதற்கு முன் நான் அதை செய்தேன், இதை செய்தேன், இதை என்னால் முடியும், அது என்னால் முடியும், நான் இதையெல்லாம் செய்தேன், இதையெல்லாம் செய்திருக்கிறேன் என்று சொன்னாலும் அந்த குறிவைத்து தாக்கக்கூடிய உணர்வுகள் சோர்வடைகின்றது, தாக்க முடியவில்லை. இதைத்தான் மகாபாரத போரின் மொழியில் கண்ணன் இறந்த பின் அர்ஜுனனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவனுக்கு முன்னாடியே மாடுகளை திருடி கொண்டு போகின்றார்கள். அர்ஜுனன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான், ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று புராணத்தில் வியாசர் காட்டியிருப்பார். ஆனால் முதலிலே நான் இந்த நிலை இருந்தது. ஆனால் கண்ணன் இறந்த பின், அதாவது கண்கள் இழந்த பின் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று காவியத்தில் தெளிவாக காட்டுகின்றார். அதாவது ஆரம்பத்தில் எல்லாம் செய்கின்றான், காரணம் கண்ணன் துணை கொண்டு செயல்படுத்தினான். கண்கள் இழந்த பின் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் இப்படி கொண்டு வந்து கடைசியில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாலும் மோப்பத்தால், அதாவது சுவாசத்தால் அறிந்து கொண்ட உணர்வுதான் எனக்கு வழிகாட்டியது. நன்மை தீமை என்று என்னால் அறிய முடிந்தது. தீமையிலிருந்து விடுபடும் உணர்வை நான் எடுத்தேன் என்று தர்மனை காட்டுகின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு சரீரத்தில் நாம் சுவாசித்துக் கொண்ட உணர்வு கொப்பதான் ஒவ்வொரு எத்தனை இன்னல்களிலிருந்து விடுபட்டு மனிதனாகவும் நாம் வந்திருக்கின்றோம். ஆக மனிதனாக இந்த சுவாசத்தின் மூலமாக வந்த நிலைகளை நாம் எண்ண வேண்டும். இந்த சுவாசத்தின் மூலம்தான் நன்மை தீமை எல்லாம் அறிய முடிந்தது என்று சுட்டிக்காட்டி தர்மன் யாருக்கு மோட்சம் கேட்கின்றான்? தன் நாய்க்கு. அதாவது தன் நாய்க்கு என்றால் தன்னுடைய சுவாச நிலை, மோப்பம், அதைத்தான் அப்படி சித்தரித்து காட்டி தன் நாய்க்கு மோட்சத்தை கொடு என்று கேட்கின்றான். தான் சுவாசித்த உணவின் தன்மைதான் வழிகாட்டியாக வந்தது. தீமையை நீக்கும் அந்த சக்தியாக எனக்கு அதுவே வழிகாட்டியாக வந்தது. அந்த நுகர்ந்த உணவின் வழிதான் நான் ஒளியாகும் தன்மை பெற வேண்டும் என்று மகாபாரதத்தில் இவ்வளவு தெளிவாக வியாசர் கொடுக்கின்றார். நம்முடைய சுவாசம் உயர்ந்த நிலை பெற வேண்டும், அதற்குத்தான் மோட்சம் வேண்டும். நம்முடைய சுவாசம் உயர்ந்த நிலை பெற்றால் நம்முடைய ஈர்ப்பிற்குள் உயர்ந்த சக்திகள் இணையும். இந்த உடலை விட்டு சென்றால் எந்த உயர்ந்த உணர்வு கொண்டு எண்ணினோமோ, மூசீக வாகனா, அந்த எல்லைக்கு நம்மை அதை அழைத்து செல்லும். நம் சுவாசத்திற்குத்தான் மோட்சம் கேட்க வேண்டும் என்று வியாசகர் இவ்வளவு தெளிவாக சுட்டிக்காட்டினால் அதுதான் ஞானகுரு இங்கே கேள்வியாக கேட்டு இதை பற்றி யாராவது சிந்திக்கின்றமா? எவ்வளவு பெரிய பேருண்மையை காட்டியுள்ளார் வியாசகர். என்னால் இந்த வயதான காலத்தில் அல்லது முதிர்ச்சி அடைந்த காலத்தில் அல்லது நோய்வாய்ப்பட்ட காலத்தில் அல்லது மனநோய்ப்பட்ட காலத்தில் அது குழப்பங்கள் வரக்கூடிய நேரங்களிலெல்லாம் நாம் நம் சுவாசத்திற்குத்தான்
மோட்சம் கிடைக்க வேண்டும், உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும் என்பதைத்தான் ஞானகுரு இந்த உபதேசத்திலே நமக்கு அந்த மெய் வழியாக அதை காட்டுகின்றார். ஆகவே நாம் அனைவரும் நம்முடைய சுவாசத்திற்கு அந்த உயர்ந்த நிலை மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று தியானிப்போம், தவம் இருப்போம், அந்த வியாசகரின் அருளை பெறுவோம், ஞானகுருவின் அருளை பெறுவோம். நம் சுவாச நிலையை மோட்சமடைய செய்து பிறவியில்லா நிலை அடைவோம்.